நேர்கள் அனைவரையும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சியினுடைய ஏன் என்ற கேள்வி விவாத நிகழ்ச்சிக்காக நான் உங்களை அனைவரையும் வரவேற்கிறேன். இந்நிகழ்ச்சியில் துறை சார்ந்த ஆளுமைகளுடைய எண்ண ஓட்டங்களை இன்றைய தலைப்பில் நாம் விவாதிப்பதற்காக இன்று எடுத்துக்கொள்ளக்கூடிய தலைப்பு இந்தியாவினுடைய எதிர்க்கட்சி தலைவராகிய திரு ராகுல் காந்தி அமெரிக்காவில் அவருடைய பேச்சு குறித்து அதனுடைய சாராம்சம் குறித்து நாம் பேச இருக்கிறோம். அவர் பேசியது எந்த அடிப்படையில் பேசினார், அதுதான் இன்றைக்கு பேச போகிறோம். எனக்கும் மக்களுக்குமான தொடர்பு துண்டிக்கப்பட்டிருக்கிறது. ராகுலின் குற்றச்சாட்டு அரசியலா அல்லது நிதர்சனமா? அமெரிக்காவிலே ஜார்ஜியா மற்றும் வெர்ஜீனியா, டெக்சஸ் போன்ற இடங்களில் மாணவர்கள்ட்ட இந்திய வழி சமூகத்தில் அவர் பேசியதையும் நாம் அவதானிக்க முடிகின்றது. இந்த பேச்சினூடே அவர் கூறியிருக்கக்கூடிய பல்வேறு விஷயங்கள், சமத்துவம், பெண்களுக்கான உரிமைகள், அதே சமயம் ஜூடா யாத்திரையில் தான் கற்றுக்கொண்டது இந்தியாவினுடைய வேலை வாய்ப்புகளை குறித்தும், அதே சமயம் சுயம் சேவக் என்று சொல்லும் ஆர்எஸ்எஸ்னுடைய சித்தாந்த கூறுகள் குறித்தும், அன்பின் அடிப்படை தாரக மந்திரம் அரசியலா என்பதையெல்லாம் அவர் பேசியிருக்கிறார். அறிவுசார் தளத்திற்குரிய சாம்பிட்டோடோ இது குறித்து தம் கருத்தை பேசுகின்ற போது புரிந்து கொள்ள முடியாத மனிதர், ஆழமான ஒரு கல்வியாளர், மிகச்சிறந்த தத்துவ யதார்த்தவாதி என்றெல்லாம் அவரை புகழாரம் சூட்டுகிறார். இந்த பேச்சினுடைய பப்பு என்று பலர் அழைக்கும் ஒரு சூழலையும் காண முடிந்தது. அது கிண்டலாக அல்ல, நீங்கள் பப்பு அல்ல, நீங்கள் நிபுணர், இந்தியாவிலே மக்களிடத்திலே மாற்றி அமைத்திருக்கிறீர்கள் என்றும் அவருக்கு ஒற்றை சார்பான குரல்களும் ஒலித்தது. சீக்கிய மக்களின் தலைப்பாகை குறித்தும் அவர்கள் வைத்திருக்கக்கூடிய அந்த கடா, அது போன்ற ஆயுதங்கள், அதாவது அவர்கள் பயன்படுத்துவதை கொடுத்தும் இந்தியாவிலே உரிமை மறிக்கப்படுவதாக குறித்தது இன்று பாஜக கடும் கண்டனம் தெரிவித்திருக்கிறது. பேசுவோம். மக்களுக்கும் எனக்கான தொடர்பு எப்படி துண்டிக்கப்பட்டிருக்கிறது, ராகுலின் குற்றச்சாட்டு அரசியலா நிதர்சனமா? இந்த நிகழ்ச்சியில் மோடு பேசுவதற்கு இந்திய ஆட்சிப்பணி ஐஏஎஸ் ஓய்வு பெற்ற அதிகாரி திரு பாலச்சந்திரன் அவர்கள் எம்மோடு இணைகிறார். ஐயா வாருங்கள். பாலச்சந்திரன், வழக்கறிஞர் செல்வம் தூத்துக்குடியிலிருந்து பாஜகவினுடைய பேச்சாளராக நம்மோடு இணைகின்றார். ஐயா வாங்க. காங்கிரஸ் கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர் இதாயத்துல்லா, இவர்களோடு அரசியல் விமர்சகர் திரு நித்யானந்தம். பாலச்சந்திரன் சார், இந்த அமெரிக்காவில் ராகுலுடைய இந்த பேச்சை முதற்கட்டமாக நீங்கள் எப்படி அவதானிக்கின்றீர்கள்? ராகுலுடைய இந்த பேச்சு ஒரு வகையில மரபு மீறின செயல். அதாவது என்ன மரபு இருந்ததுன்னா, வெளிநாட்டுக்கு போகிற தலைவர்கள் இந்தியாவுடைய உள்நாட்டு விவகாரங்களை பத்தி பேசக்கூடாதுன்னு ஒரு மரபு இருந்தது. ஆனா இதுக்கு ராகுலை குற்றம் சாட்ட முடியாது. ஏன்னா இந்த மரபை முதல்ல முறியடிச்சவர் நம்முடைய பிரதம மந்திரி. இவர் பிரதமரான உடனே 2014 வெளிநாட்டுக்கு போய் ரொம்ப லஞ்ச ஊழல் நிறைந்த ஒரு ஆட்சியாக காங்கிரஸ் ஆட்சி இருந்தது அப்படின்னு சொல்லி காங்கிரஸை பத்தி குறை சொன்னாரு. அது தவறு, மிகப்பெரிய தவறு. நம்முடைய பிரதம மந்திரி இப்படி மரபு மீறிய செயல்கள் கொஞ்சம் அதிகமாகவே பண்ணியிருக்காரு. இன்னொரு நாட்டுடைய அரசியல் நம்ம தலையிடக்கூடாது. சென்ற தரம் அமெரிக்க அதிபர் தேர்தலில் இவர் மிக ஓப்பனா டொனால்டு ட்ரம்ப் இவர் ஆதரித்து பேசினார் அப்படிங்கிறது தெரியும். அவருக்காக இங்க பெரிய கூட்டமே நடத்துறதுக்கு ஏற்பாடு பண்ண, பொதுக்கூட்டமே நடத்துறதுக்கு ஏற்பாடு பண்ணார் தெரியும். இது மாதிரி பல மரபு மீறிய செயல்களை பிரதமர் பண்ணியிருக்காரு. இப்போ இவர் போய் காங்கிரஸை பத்தி விமர்சனம் பண்ணுவார் வெளிநாட்டுல. அடுத்து இவர் ராகுல் நீ மட்டும் ரூல்ஸ் படி நடந்துக்கோ, நான் ரூல்ஸ் படி நடக்கிறேன்னா இல்லையாங்கிறத பத்தி கவலைப்படாத அப்படின்னு சொல்ல முடியாது. ராகுல் will be forced to retaliate. அதைத்தான் அவர் பண்ணியிருக்காரு. ஆனா அவர் சொன்ன கருத்துக்கள் எதுவுமே தவறான கருத்துக்களோ கண்ணியம் இல்லாத கருத்துக்களோ கிடையாது. இன்னொரு கேள்வி, அதாவது நல்ல விஷயம், ஒரு சின்ன கேள்வி. இந்தியாவிலே ஈக்குவாலிட்டி இல்லை என்கின்றார். அது அமெரிக்காவிலே கவனிக்கப்படக்கூடிய ஒரு பேச்சு. இந்தியாவினுடைய ஒரு தேசிய தலைவர் அமெரிக்கா மண்ணிலிருந்து சமத்துவத்தை நாம் இங்கே கொள்முதல் செய்ய வேண்டும், இங்கே இருக்கக்கூடிய ஒரு ட்ரக் டிரைவருக்கு இருக்கக்கூடிய சமத்துவம், ஈக்குவாலிட்டி இந்தியாவிலே இல்லை என்ற ஒரு கடும் குற்றச்சாட்டை வைத்திருப்பதை எப்படி பார்க்கின்றீர்கள்? மிக சரியாகத்தான் சொல்லியிருக்கிறார். இன்னும் சரியாக சொல்லியிருக்கிறார். ஆயிரக்கணக்கான ஏக்கலைவர்கள் இங்கு இருக்கின்றார்கள் என்று கூறியிருக்கிறார். நம்முடைய மகாபாரதத்தில் ஏக்கலைவன் கதை இருக்கிறதே, இது எது உண்மை எது கதைன்னு தெரியாது. அதை ஒரு கதையாகவே எடுத்துக்கொள்வோம். கதையாக எடுத்துக்கொண்டால் கூட அந்த கதையின் மூலம் சொல்லப்பட்டது என்ன? நீங்கள் எவ்வளவு திறமைசாலியாக இருந்தாலும்
நிச்சயமாக அங்கீகரிக்கப்பட்ட ஒரு சக்தி என்று இங்கு அமைப்பு இருக்கிறதே, அந்த சக்திக்குள் உள்ள ஒருவரை மீறி நீங்கள் வந்துவிடக்கூடாது என்பதற்காக ஏகலனிடம் குருதட்சிணையாக துரோணர் இதை கேட்டார். வில்லாளியான ஏகலனுடைய அவருடைய கட்டை விரலை கேட்டார். அதற்கு பின்னால் அவரால் வில்வித்தை பயிலவே முடியாது. இது எதை காட்டுகிறது? Where is equality in this? சமமான வாய்ப்பு ஏகலைவனுக்கும் அர்ஜுனனுக்கும் அளிக்கப்பட்டதா? அளிக்கப்படவில்லை. அர்ஜுனனை விட திறமையான ஒருவன் வந்துவிடக் கூடாது என்பதற்காக நேர்மையற்ற வழியில் அவனுடைய திறமை மழுக்கடிக்கப்பட்டது. இதுக்கு முன்னாடி ராகுல் காந்தி சொன்ன ஒரு விஷயத்தை யோசித்து பாருங்க. இன்று நடக்கின்ற இந்த யுத்தம் 1000 ஆண்டுகளாக நடந்து கொண்டிருக்கும் கருத்தியல் யுத்தம் அப்படின்னு அவர் சொன்னார். அது உண்மையான சொல், அதுல மறுப்பு கிடையாது. இன்னைக்கு நடக்கிறது there's a big fight between two forces. இதுதான் உண்மையில் நடந்துக்கிறது. ஈக்குவாலிட்டி வேணும்னு சொல்றவங்க ஒருத்தங்க, ஈக்குவாலிட்டிக்கு கூடாதுன்னு நினைக்கிறவங்க இன்னொருத்தங்க, அப்படிங்கிற அளவுல இந்த யுத்தம் நடக்குதுன்னு அவர் நினைக்கிறார். அது அவருடைய சிந்தனை சரியான போக்கில் செல்கிறது என்பதற்கு பல உதாரணங்களை சொல்ல முடியும். உதாரணமா சனாதனம் சனாதனம் சொல்றாங்களே, அந்த சனாதனம் ஒரே ஒரு கேள்வி, இந்த கேள்விக்கு எஸ் ஆர் நோ அப்படின்னு தான் பதில் இருக்க முடியும். இந்த சனாதனம், எந்த சனாதனத்தை இந்திய நாட்டின் பாரம்பரிய பண்பாடு ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக இருந்து வருகின்றது, அதை அழித்து ஒழிக்க நினைக்கின்றார்கள் சொல்றாங்களே, அந்த சனாதனம் வருணாசுர தர்மத்தை, பிறப்பினாலேயே சில பேர் உயர்ந்தவர் சில பேர் தாழ்ந்தவர் என்று சொல்லுகின்ற வருணாசுர தர்மத்தை ஆதரிக்கிறதா இல்லையா சனாதனம்? இதற்கு ஆம் அல்லது இல்லை என்கிற பதில் மட்டும்தான் இருக்க முடியும். இந்த பதிலை கூறட்டும், அதற்கு பிறகு தெரியும் இந்தியாவில் ஈக்குவாலிட்டி பாதுகாக்கப்படுகிறதா இல்லையா, ராகுல் காந்தியின் அச்சம் உண்மையானதா இல்லையா என்பது. அப்படியே உங்க கேள்வியை நான் திரு நித்யானந்த் அவர்களை வரவேற்று அவருக்கு முன்னாடி வச்சிடறேன். ஐயா வாங்க, பதில் நீங்க தான் சொல்லணும். அனைவருக்கும் வணக்கம். நரசிம்மராவ் ஐயா பிரதமராக இருந்தாங்க. அப்போது அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்களை அரசு சார்பாக வெளிநாடுகளுக்கு அனுப்பி வைத்தார்கள். ஒரு எதிர்க்கட்சியில் இருக்கக்கூடியவரை நம்பி, வாஜ்பாய் அவர்களை நம்பி வைத்தவர், அனுப்பி வைத்தவர் நரசிம்மராவ். அந்த கண்ணியத்தை அவர் காப்பாற்றினார். தன்னுடைய நாட்டிற்கு ஒரு இழுக்கு என்று சொன்னார். அதாவது இந்த நாட்டினுடைய பிரதமர் என்னுடைய பிரதமர், இது வெளிநாட்டு மணிலே நான் அவரை பற்றி விமர்சிக்கக்கூடாது என்று சர்வ ஜாக்கிரதையாக மிகச்சிறப்பாக ஒரு ஸ்டேட்ஸ்மேனாக வந்தார் வாஜ்பாய் அவர்கள். பிறகு மன்மோகன் சிங் ஆட்சியிலே ஒரு முறை சிவராஜ் சிங் சௌஹான் அவரை தேர்ந்தெடுத்து உலக நாடுகளுக்கு அனுப்பி வைத்தார்கள். அங்கே சென்றபோது அவர் கூட மன்மோகன் சிங் அவர்களை பற்றி எந்த ஒரு தவறான சொற்களையும் பயன்படுத்தாமல் நம்முடைய பிரதமர் என்ற முறையிலே தான் பேசியிருக்கின்றார்கள். எனவே வாஜ்பாய் அவர்களும் சிவராஜ் சிங் சௌஹான் அவர்களும் எதிர்க்கட்சி தலைவர்கள், எதிர்க்கட்சியிலே இருந்தவர்கள். ஆக எதிர்க்கட்சியிலே இருந்தால் இந்த மண்ணிலே அவர்கள் அரசியல் போர் நடத்தலாம். ஆனால் வெளிநாட்டுக்கு சென்று விட்டால் எப்படி பாண்டவர்கள் 5 கௌரவர்கள் 100 சேர்ந்து 105 மாறி வெளியிலிருந்து வரக்கூடியவனை எதிர்ப்பேன் என்று மகாபாரதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதோ, அப்படி வெளிநாட்டுக்கு செல்லுகின்ற பொழுது அயல் நாடுகளிலே காங்கிரஸ் பாஜக அனைத்தும் ஒன்றுதான். ஏனென்றால் இந்தியா தான் எங்களுடைய தாய்நாடு, அதை விட்டு கொடுக்க முடியாது என்று வாழ்ந்து காட்டியவர்கள் இந்த மண்ணிலே இருந்திருக்கின்றார்கள். ஐயா இருங்க, அப்படி இருங்க. பாலச்சந்தர் சார் உங்கள்கிட்ட தான் விவாதத்தை அப்படி கொண்டு போகலாம். பாலச்சந்தர் சார் சொல்லுங்க. சார் சொல்லுங்க. மன்மோகன் முதல்ல வாஜ்பாய் அனுப்பி வச்சது ராஜீவ்காந்தி, மன்மோகன் சிங். ராஜீவ்காந்தி வாஜ்பாய்க்கு ஒரு ஆபரேஷன் பண்ண வேண்டியிருந்தது. நீங்க ஐநாவுக்கு நம்முடைய குழுவுக்கு தலைமையேற்று போங்கன்னு சொன்னதை ராஜீவ்காந்தி மறைவுக்கு பின்னாடி நெஞ்சு நெகிழ வாஜ்பாய் அவர்கள் சொல்லியிருக்காரு. இப்ப எப்படி வாஜ்பாயும் சௌஹானும் நம்முடைய பிரதம மந்திரிகள் பற்றி குறை சொல்லலையோ, அதே மாதிரி நம்முடைய பிரதம மந்திரிகளும் வெளிநாட்டுக்கு போன போது வாஜ்பாயோ சௌஹானையோ பத்தி ஒன்றும் சொல்லலை. அதை முதல்ல சொல்லணும். நான் முதல்ல சொன்னதே என்ன சொன்னேன், இதை ஆரம்பிச்சு வச்சவர் நம்முடைய பிரதமர் தான். உள்நாட்டு அரசியலை பத்தி வெளிநாட்டில் போய் பேசுறதை ஆரம்பிச்சு வச்சவர் நம்முடைய பிரதம மந்திரி தான் சொன்னேன். அதை பற்றி நித்யானந்தம் அவர்கள் நிச்சயமாக கூறுவார் என்று நம்புகிறேன். அதை தவிர நான் ஏற்கனவே சொன்னேன், ஒரு வினா விடுத்தேன், அதற்கு உண்டு அல்லது இல்லை என்ற பதில் தான் இருக்க முடியும். அந்த வினாவிற்கு பதிலளிப்பார் என்று நம்புகிறேன். அவர் மற்ற விஷயங்களை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார். அவர் கேட்ட கேள்விக்கு பதில் எதிர்பார்க்கிறார். அதாவது ஒரு ஈக்குவாலிட்டி சனாதன தர்மம் குறித்து அவர் ஆரம்பிச்சார், அதுக்கு தான் பதில் கேட்கிறார் நினைக்கிறேன். சனாதன தர்மத்தை புரிந்து கொள்ளாமல் கேட்கின்ற கேள்வி என்பதாகத்தான் இதை நான் எடுத்துக்கொள்கிறேன். சனாதன தர்மம் என்பது உலகத்திலேயே சகோதரத்துவத்தை, அருளறத்தை, அஹிம்சையை போதிக்கின்ற ஒரு
தர்மம் தான் சனாதன தர்மம். அவர் ஒரு குற்றச்சாட்டு என்ன வைக்கிறாரு, பிறப்பால் உயர்வு தாழ்வு காட்டுகிற சனாதனம் என்று கட்டும் கோட்பாட்டை வைக்கின்றார். அதை நீங்கள் எப்படி எதிர்கொள்கிறீர்கள்? இல்லை, பிறப்பால் உயர்வு தாழ்வு என்பது எந்த காலத்திலும் இருந்ததில்லை, அது இட்டு கட்டப்பட்டது. பிறப்பால் உயர்வு தாழ்வு வர முடியாது. பிறப்பால் அவர்களுக்கு வர்ணமும் வர முடியாது. ஒரு பிராமணனுக்கு பிராமணன் என்று சொல்லக்கூடியவன் பிராமண குணத்தோடு வாழ்ந்தாலும் கூட அவனுடைய மகன் அந்த குணத்தை பெறவில்லை என்றால், பிரம்மத்தை உணரவில்லை என்றால் அவன் பிராமணன் அல்ல. நல்ல விஷயம்தான். ஆனாலும் இப்போது திருக்கோயில்களில் பூசை செய்வதும் சாதிய கட்டமைப்புகளும் ஆர்எஸ்எஸ் தூக்கி பிடிப்பதாக ஐஏஎஸ் முன்னால் ஒரு அறிவுசார் தளத்திலிருந்து வைக்கிற குற்றச்சாட்டை நாங்கள் அவ்வளவு எளிதாக கடந்து விட முடியாது. நீங்கள் எப்படி பார்க்கின்றீங்க? ஆர்எஸ்எஸ் ஜாதியை என்றைக்குமே சொன்னது கிடையாது. ஆர்எஸ்எஸ்ல பயிற்சி பெற்றவர்களுக்கு தெரியும். உள்ளே சென்றவுடனே மைதானத்திலே நீ எந்த ஜாதி என்று எங்கேயும் கேட்கப்படவில்லை. நம்முடைய பள்ளிகளிலே கேட்கின்றார்கள் ஜாதியை, ஆனால் ஆர்எஸ்எஸ்ல கேட்பது கிடையாது. ஆர்எஸ்எஸ்ஸில் இல்லை, இந்து மதத்தின் ஒட்டுமொத்த சனாதன கட்டமைப்பில் இருக்கிறதா? நீங்க ஆர்எஸ்எஸ் பத்தி கேட்டீங்க. ஆர்எஸ்எஸ்ல அது அறவே கிடையாது. ஆர்எஸ்எஸ் சாக்காவில் இல்லை, சாக்காவில் இல்லை. சாக்காவில் நிச்சயம் ஆர்எஸ்எஸ்ஸில் அந்த கேள்விக்கே இடமில்லை. இந்துக்கள் அனைவரும் ஒருவர். இந்த நாட்டிலே வாழக்கூடிய அத்தனை பேருமே இந்துக்கள் என்று சொல்கிறார்கள். அவர்கள் எந்த தெய்வத்தை வழிபட்டாலும், வழிபாடு தெய்வம் பலவானாலும் அனைவருமே இந்த நாட்டு மக்கள் என்று சொல்லுகிறார்கள். எனவே ஆர்எஸ்எஸ்ஸை பற்றி குறை சொல்வதற்கு அதை புரியாதவர்கள் சொல்லலாம். திருப்பி திருப்பி உலகம் முழுவதும் பேசுகிற தனது கூட்டங்களில் சுயம் சேவக்கை மிக கடுமையாக ராகுல் விமர்சித்துக் கொண்டே இருக்கிறார். ஆம், இது ஒரு சித்தாந்த கூறான போட்டி. நான் இதில் சமாதானம் செய்வேன். யாரோட சித்தாந்த போட்டி? அவர்களுக்கு இந்திய சமூகத்துக்கும் சனாதன தர்மத்துக்கும் அல்லது ஆர்எஸ்எஸ்க்கும் அல்லது மேல் சாதி ஆதிக்கத்திற்குமான போட்டி என்று அவர் இஸ் ஓப்பன் டிக்ளேர். ஹி மேட் a statement very clear. இது 65 ஆண்டுகளாக காங்கிரஸ் ஆண்ட பொழுது நிறுவி வந்த ஒரு பொய், புனையப்பட்ட ஒன்று. இப்பொழுது 10 ஆண்டுகளாக பார்க்கிறோம். மேலிடத்தில் மிகப்பெரிய இடத்துல இருக்கக்கூடிய குடியரசுத் தலைவர் கூட ஒரு பழங்குடியினரை வைக்கிறார்கள். அதெல்லாம் வச்சு அடிப்படை கூறு ஒரு பழங்குடியை வைக்கிறார்கள், அது தவறில்லை. பழங்குடியினர் ஏற்கனவே இருந்த இதெல்லாம் வைத்து ஒரு சித்தாந்தம் சரிப்படுத்த முடியுமா? எப்பொழுதுமே குடியரசுத் தலைவர் பழங்குடி இருந்தது கிடையாது. சரி, பரவாயில்ல, பிரைம் மினிஸ்டரே பழங்குடியை வச்சுட்டாங்கன்னு வைங்களேன். அதனால ஒரு கூறுடைய அடிப்படை தன்மை மாறிவிடும் நினைக்கிறீங்களா? நிச்சயமா மாறுவதற்கான வழிவகுக்கும். மிகப்பெரிய பொறுப்பில் இவர்களை அமர வைக்கின்ற பொழுது மாறுவதற்கான வழிவகுக்கும். நான் சொல்லிடுறேன் இன்னொரு விஷயம். ஐயாட்ட கேட்டு வரேன். ஐயா சொல்லுங்க. நான் கேட்கறது ஒரே ஒரு சிம்பிள் கொஸ்டின். ஒரே ஒரு சிம்பிள் கொஸ்டின். வருணாசிரமத்தை, சனாதனத்தை பத்தி ஐயா சொன்னாங்க. வருணாசிரமத்தை சனாதனம் ஆதரிக்கிறதா இல்லையா? எஸ் ஆர் நோ? பகவத்கீதையில பகவான் சொல்லி இருக்கிறாரு, என்ன சொல்லி இருக்கிறாருன்னா, மாயா சனாதன் குணா கர்மா விஷகாஷா தஸ்யா கஸ்திரமா பி மாம் வித்தி, இதெல்லாம் அவர் சொல்லியிருக்காரு. அதுக்கு என்ன அர்த்தம்? சம்ஸ்கிருதம் சொல்லியிருக்கிறது என்ன அர்த்தம்னா, the 4 categories of occupations were created by me according to people's qualities and activities. இதுக்கு என்ன அர்த்தம்னு ஐயா சொல்லணும். ஏன்னா பகவத்கீதையை நம்ம எல்லாரும் ஏத்துக்கிறோம்னு சொல்லி ஒரு பொதுவா ஒரு கருத்து இருக்கு. இப்ப வருணாசுர தர்மத்தை சனாதனம் ஆதரிக்கிறது. சனாதனம் எல்லாருக்கும் அது செய்து இது செய்து, சனாதனம் எத்தனை நல்ல கொள்கைகள்லாம் இருக்கு. அதிதி தெய்வத்துக்கு கோப்பானவன் இருக்கு, நிறைய நல்ல கொள்கைகள் இருக்கு. அதெல்லாம் நான் இல்லைன்னு சொல்ல. நான் கேட்கறது ஒரே ஒரு கேள்வி. சனாதனம் வருணாசுர தர்மத்தை ஆதரிக்கிறதா இல்லையா? பகவானால் எழுதப்பட்டதாக சொல்லப்படுகிற பகவத்கீதை வருணாசிரமம் இருக்குன்னு சொல்லுது. இப்பதான் நான் உங்களுக்கு ப்ரூஃப் கொடுத்தேன். இங்கிலீஷ்லயும் வாசித்தேன், சம்ஸ்கிருதத்திலையும் வாசித்தேன். நான் சில விஷயங்களை சொல்றேன். சனாதனம் வருணாசிரம் இரண்டுமே போட்டு குழப்பிக் கொள்ளக்கூடாது. வெவ்வேறு என்றால் ஒரு ஒன்றுக்குள் ஒன்று இருக்கிறது, அதை நான் மறுக்க மாட்டேன். சத்துர்வர்ணம் மயா சிருஷ்டிம்னார் கிருஷ்ணர். அதான் அவர் சொல்றார், 4 வர்ணங்களை நான் தான் படைத்தேன் என்று பகவத்கீதையிலே கிருஷ்ணர் சொல்றார். எதன் அடிப்படையிலே படைத்தேன் என்று சொல்வதையும் சேர்த்து நீங்கள் சொல்ல வேண்டும். குண கர்ம விபாஷகா அப்படிங்கிறாரு. அதாவது பிறப்புக்கும் எல்லா உயருக்கும் சிறப்பெய்தும் செய்தொழில் வேற்றுமையான்னு சொன்னான் வள்ளுவர். அந்த செய்தொழில், அந்த வேற்றுமை அங்கே வருகிறது. நான் உங்களுக்கு எடுத்துக்காட்டுன்னு சொன்னால், இங்கே பேசக்கூடியவர்கள்லாம் கருத்தாளர்கள், நீங்கள் நெறியாளர், நாங்கள் எல்லாம் பேச்சாளர்கள். இதுதான். ஆனா நம்ம எல்லாரும் ஒன்றுதான், எல்லாம் ஒண்ணுதான். ஒரு அமைப்பு ரீதியாக ஒரு மணி நேரத்திற்கு மக்களுக்கு சில கருத்துக்களை சொல்லுகின்ற பொழுது நாம் நம்முடைய இடத்துல இருந்து பேசுகிறோம். எல்லாமே பாரதத்தை ஆதரிக்கின்றவர்கள் தான், யாரும் பாரதத்தை எதிர்க்கக்கூடியவர்கள் இல்லை.
புரியாமல் எதையாவது பேசுறான். இப்போ நம்ம இடைவேளைக்கு அப்புறம் ஐயா இது நிறைய பேச வேண்டியிருக்கு. இப்போ நான் அந்த விவாதத்தை நான் அப்படிதான் கொண்டு சீனா மட்டும் போறேன். சொல்லி அது வரேன் ரெண்டாவது வரேன். காங்கிரஸ் கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர் தோழர் ஹிதாயத்துல்லா சாஹிப் அவர்களை நான் வரவேற்கிறேன். சார், இப்போ இதை தாண்டி ராகுல் காந்தியுடைய பேச்சு எப்படி பார்க்கின்றீங்க? நிறைய விஷயம் பேசியிருக்கிறார். நான் இன்னும் கற்றுக்கொள்ள வேண்டும், புரிந்து கொண்டேன், ஜுடா யாத்திரை பற்றி பேசியிருக்கிறார், நிறைய விஷயம் பேசுகிறார். நீங்கள் அதில் பிடித்தமானது எதுவாக எடுக்கும்? அதற்கு முன்னால் சகோதரர் நித்யானந்தம் ஒரு ஒப்புதல் வாக்குமூலம், முன்னாள் பிரதமர்களாக இருந்த ராஜீவ் காந்தி, மன்மோகன் சிங் எப்படி இருந்தாங்க, இந்த பிரதமர் மோடி எப்படி இருந்தார், 10 ஆண்டுகளாக காங்கிரஸ் ஆட்சி வந்து வாஜ்பாய் அவர்களை அனுப்பியது போன்று, அவர் சொன்ன மத்திய பிரதேசத்துடைய முதல்வராக இருந்த சவுகானை அனுப்பியது மாதிரி எதிர்க்கட்சின்னு பாராமல் ஆர்எஸ்எஸ் காரங்கள்னு கூட பார்க்காம காங்கிரஸ் கட்சி எப்படி மதித்தது அங்கிறது தான் முக்கியம். ஆனால் அந்த 10 ஆண்டு அதை தான் அழகாக சொல்கிறாரு. அன்புங்கிறது கிடையாது, மரியாதைங்கிறது கிடையாது. இந்த ஆட்சியில் இந்த 10-11 வருஷம், இந்த 10.5 வருஷம்னு வச்சுங்களேன், மரியாதை கிடையாது, ஆணவ போக்கு அப்படிங்கிறத ராகுல் காந்தி சொன்னதை நித்யானந்தம் ஆமாம் காங்கிரஸ் கட்சி எங்களை மதிச்சிச்சு, ஆனால் நாங்கள் உங்களை மதிக்கலைங்கிறத அவர் ஒப்புதல் வாக்குலமாக கொடுத்தாரு. வாழ்த்துக்கள் அவருக்கு. ரெண்டாவது விஷயம், இன்னொன்று நீங்கள் கேட்ட கேள்வி சொல்லுங்க. நீங்கள் சொல்லுங்க. நீங்கள் கேட்ட கேள்வி பதில் சொல்லுங்க. ராகுலுடைய ரொம்ப பிடித்தமான ரொம்ப அருமையாக சொன்னார். சொல்லுங்க. 1984 திரு ராஜீவ்காந்தி ஆட்சிக்கு வந்த பிறகு அவர் சொன்னார், நாம் மேற்கத்திய நாடுகளை பார்ப்பதை விட கிழக்கை நோக்கி முகத்தை திருப்புவோம் சொன்னார். எந்த பகுதி அப்படின்னா சீனா வந்து வேகமாக முன்னேறிட்டு வருது, கொரியா முன்னேறிட்டு வருது, நாம் அதைத்தான் பின்பற்றணும் அப்படின்னு சொல்லி அதற்கான முன்முயற்சி செய்தார். அதுதான் பிறகு நரசிம்மராவ் ஆட்சி காலத்தில் பல்வேறு நல்ல திட்டங்கள் வந்து இன்னைக்கு இந்தியா வந்து ஒரு வேகமான முன்னேற்றக்கூடிய நாடாக மாறும். அதாவது 84ல் இந்திராவுடைய அசாசினேஷனுக்கு அப்புறம் ராஜீவ் காந்தி முதல் ஸ்டேட்மெண்ட், ஒரு 6 வருடத்தில் குளோபலைசேஷன் வந்துருச்சு. அப்போ 90களில் நான் ஒரு கட்டுரை இன்றைய தினமணியில் நாமும் கற்போம் சீன மந்திரம்னு ஒரு கட்டுரை எழுதியிருந்தேன். சரி, பரவலாக பலர் பாராட்டினாங்க. என்ன சீன மந்திரம்னா, அன்னைக்கே இப்போ 90க்கு இன்னைக்கு எத்தனை வருஷம் ஆச்சு? 34 வருஷம். அதாவது நான் பலமுறை சீனாவை போய் பார்த்துட்டு வந்து அந்த கட்டுரை எழுதினேன். அதுதான் இன்றைக்கு கூட நாம் இன்னும் சீனாவிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ளவில்லை. இன்னைக்கு உலகளாவிய அளவில் அமெரிக்காவிலேயும் வேலையில்லா திண்டாட்டம் இருக்குன்னு சொல்கிறாரு ராகுல் காந்தி. எங்கே போய் அமெரிக்க மண்ணில் உட்கார்ந்து சொல்கிறாரு. இந்தியாவிலும் வேலையில்லா திண்டாட்டம் இருக்கிறது. ஏன் சீனாவில் இல்லை? அதற்குள்ள ஒரு டெக்னிக்கல் நோஹவ் ஒருத்தருக்கு தெரிஞ்சிருந்தா, ஏன்னா நான் பலமுறை சீனாவுக்கு போனவன், அவருக்கு அரசாங்கம் நிலம் கொடுக்குது, இடம் கொடுக்குது, பணம் கொடுக்குது, அவர் அதிலிருந்து சம்பாரித்து அரசாங்கத்துக்கு திருப்பி கட்டிக்கலாம். அவர் ஒரு தொழில் முனைவராக முதலாளியாக மாறுறாரு. இந்த தன்மை, இதைத்தான் ஏகலைவன் ஒரு தகுதி திறமை இருந்தும் கூட அவன் ஒரு மானசீகமாக தான் அவருடைய குருவை மானசீகமாக எடுத்து தான் படிச்சுக்கிட்டாரு. ஆனால் அதுக்கு வலதுகை கட்டவர்களை கேட்ட மாதிரி இன்னைக்கு 90 விழுக்காட்டு வேலை வாய்ப்புகளில் வந்து அந்த ஏகலைவனுக்கு எதிராக இருந்தவர்கள் தான் இன்னைக்கு இருக்காங்க. அதில் ஒரு சில ஏகலைவன்களுக்கு கூட அந்த வாய்ப்பு கொடுக்கலைங்கிறது பாராளுமன்றத்தில் திரு ராகுல் காந்தி சொன்னார். அதையும் நேற்று சொல்லியிருக்காரு. ஆனால் அதில் நீங்கள் பிரிக்கணும். அந்த ஏகலைவன் வேலைவாய்ப்பு 90% வந்து பிஎம்ஓ போன்ற உயர்தர பணிகளில். இங்கு ராகுல் காந்தி பேசுவது பொதுவான வேலைவாய்ப்பு. உதாரணத்துக்கு ஈரோட்டில் மஞ்சள் இருக்குன்னா மஞ்சளை மையப்படுத்தி தொழிலை நீங்கள் செய்யுங்க, புரியுதா? அப்படி மாவட்டத்தோறும் கிடைப்பதை அவருடைய ஒரு பார்வையாக வைத்திருக்கிறார். ஒவ்வொரு பகுதியில் என்ன கிடைக்கும் அப்படி மேக் இன் இந்தியாவை கொண்டு வாங்க, இந்தியாவுடைய உற்பத்தி சார்ந்து கொண்டு வாங்கிறார். ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம். அதனால தான் மேலோட்டமான விஷயங்களை ராகுல் காந்தி எடுத்து சொன்னார். ஆர்எஸ்எஸ் உடைய வகுப்பை சார்ந்தவர்கள் 90 விழுக்காடு வேலை வாய்ப்பில் இருக்கிறார்கள். 90 விழுக்காடு இந்து மக்கள் வேலை வாய்ப்பு இல்லாமல் பல்வேறு வகையில் கல்வி இல்லாமல் இருக்காங்கிறத தான் குறிப்பிட்டு சொன்னார். அது எல்லா இடத்துலையும் இருக்குது. இது ஒரு பக்கம். பாராளுமன்றத்தில் தான் என்னால் பேச முடியும் இப்போதைக்கு. இதற்கு முன்னால் பேச முடியாது. அங்கேயும் பேச விடாமல் தடுக்கிறார்கள். எங்கே போய் பேசுவதுன்னு கேட்டிருக்காரு. இது ஒரு விஷயம். உங்களுக்கு ஏகலவையின் கதை மட்டும் இல்லை. இந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நம்முடைய கர்ணன் இருக்கா பாருங்க. அது புராண கதைகள். சொல்லணும். ராகுல் காந்தி ஒன்று சொன்னாரு, நாங்கள் அவருடைய பிள்ளைங்கள் நாங்கள் நிறைய சொல்லணும். என்னன்னா ஒன்னே ஒண்ணுதான், அவ்வளவு பெரிய வீரனா இருந்த கர்ணன்
அவன் சாதி இல்லாதவனாக பணம் இல்லாதவனாக இருந்த பொழுது அவன் எவ்வாறு புறக்கணிக்கப்பட்டான் என்பதையும் மகாபாரதம் நமக்கு சொல்லுது. 10 ஆண்டு கால மோடி அரசு அதை பின்பற்றுறதுனால இப்போ நாங்கள் சொல்லிட்டு இருக்கோம், வேற ஒன்றும் இல்லை. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். RSS பற்றி அவர் என்ன சொன்னார்? எல்லாம் ஒன்றுன்னு சொல்லிட்டு வர்றாங்க. ஒரே தேசம், ஒரே இது, ஏன் சொல்றாங்க? இன்னைக்கு RSS சார்ந்தவர்களுக்கு அவர்களுடைய மொழி சமஸ்கிருதம், அவர்களுக்குன்னு ஒரு தனி மாநிலம் கிடையாது. யாருக்கு? அவங்களுக்குன்னு. நாளைக்கு மொழிவாரி மாநிலம் வந்ததை எதிர்த்தவர்கள் RSS காரர்கள். இன்னைக்கு அந்த மாதிரி மொழிவாரி மாநிலம் தமிழ்நாடு, கர்நாடகம், கேரளாலாம் தனியாக இருந்து வளர்ந்து விடக்கூடாது என்பதற்காக அதை தடுக்கக்கூடிய வேலையை RSS சித்தாந்தம் சொல்லுகிறது. நம்முடைய பிரதமர் செய்கிறார். ரொம்ப சிம்பிளா, அவர் ரொம்ப எளிதா சொல்றாரு. அதாவது இந்த சித்தாந்தம் எப்படி போகுதுன்னா, RSS உடைய வகுப்பினர் மட்டும்தான் இன்னைக்கு ஆளுநராக வர முடியுங்கிற ஒரு நிலைமை, ஒரு எழுதாத சட்டம் வந்து விட்டது. இந்தியாவில் எத்தனையோ இதுக்கு முன்னாலே நீதியரசர்கள் வருவாங்க, முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரிகள் வருவாங்க, இப்படி பல்வேறு துறையில் வந்தவர்களை. அப்போ ஒரு கேள்வி ஐயாட்ட, ஒரு கேள்வி. தமிழிசை RSS பற்றையிலிருந்து வந்தவர் அல்ல, ஆரிஃப் முகமது கான் RSS பற்றையிலிருந்து வந்தவர் அல்ல. அதை தெரிஞ்சுக்கிடணும். முன்னாடி கவர்னரா இருந்தார கேரளாவில், அவர் ஏதோ ஈரோட்டுக்காரர் ஜட்ஜி, அவர் RSS பட்டியலிருந்து வந்தவர். நீங்க சொன்னதுனால நான் சொல்றேன். நீங்க 30 பேர்ல வந்து 2-3 பேர் தான் சொல்ல முடியும். இப்ப பிரதமர் மோடி ஒரு பிசின்னு சொல்லிக்கிறாங்க. ஏன் அவரை கொண்டு போய் பிரதமராக வச்சாங்க? அதனாலதான் OBCகளுக்கு எதிராக அவர் எதையும் செய்ய முடியும். மகளிர் அற்புதமா பேசியிருக்காரு. மகளிர் எப்படி இருக்கணும்னு சொல்லி மனுநீதி சொல்றத, சனாதானம் சொல்றதை தான் இன்னைக்கு இந்தியாவில் கடைபிடிக்கப்படுது. அவர்களுடைய கற்பழிப்பு விஷயங்களோ மணிப்பூர் போன்ற விஷயங்களோ பெரிதாக்கப்படவில்லை. இன்னைக்கு வரையும் பிரதமர் வந்து மணிப்பூர் போகல. சார் ஒரு கேள்வி. மகளிருக்கு இந்தியாவில் மதிப்பில்லை என்று நீங்கள் சொல்கின்றீர்கள். அப்படி இந்தியாவிலே வேலை பார்க்க போக முடியாத அளவிற்கு ஒரு கட்டுப்பாடு இருக்கிறதா என்ன? திரைத்துறையும் சரி, மற்ற துறைகளும் சரி, ஒரு பேச்சுக்கு சொல்றேன். மீண்டும் சொல்றேன், அழகா சொல்றேன். எடுத்துக்காட்டுகள் எல்லாம் முன்மாதிரிகளாக ஆகாது. இன்னைக்கு காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் கொண்டு வந்தது இந்த இறுதி காலத்தில் மகளிருடைய அந்த இது நாடாளுமன்றத்துடைய இடஒதுக்கீடு. இப்போ என்ன பண்ணாங்க? கடைசி 10 ஆண்டுகளுக்கு பிறகு கொண்டு வந்ததை கூட இனி வருமா வராதா, இன்னொரு 5 வருஷம் ஆகுமா 6 வருஷமா ஆகுகிற நிலைக்கு கொண்டு போயிட்டாரு இன்றைய பிரதமர். சரிபாதி இருக்கக்கூடிய மகளிருக்கு எதிராக இருக்குது. ரெண்டாவது அடுத்த விஷயம், இன்னைக்கு 2021 இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கணும். 3 வருஷத்தை தள்ளி போட்டார். இந்த மக்கள் தொகை கணக்கு எடுத்தா தான் அதோட சாதிவாரி கணக்கு எடுக்க முடியும். அது இரண்டாவது டாபிக்ல பேசுவோம். இப்போ முதல் கட்ட கருத்தை எடுத்துக்கிறேன். அதையும் தள்ளி போடுறாரு. மகளிர் இடஒதுக்கீடு வேணும்னா அந்த சாதிவாரி ஒதுக்கீடு மட்டுமல்ல, சென்சஸ் எடுத்தா தான் அதை கொண்டு வர முடியும். இப்படி எல்லா விஷயங்களிலும் பெண்களுக்கு எதிராக, தொழிலாளர்களுக்கு எதிராக, விழுக்காடு இந்து மக்களுக்கு எதிராக இந்த அரசு செய்கிறது என்பதை அமெரிக்க பண்ணில யார்கிட்ட போய் சொன்னார் தெரியுமா? இந்திய மக்கள்கிட்ட சொன்னார். அவர் அங்கே சொன்னாலும் வாஷிங்டன் போஸ்ட்ல வந்து வரும், பாராளுமன்றத்தில் பேசினாலும் இதுக்காண்டி இந்தியாவை பத்தி அப்படி இல்ல. நீங்க சொன்னது அங்க சொன்னாலும் வரும், நம்முடைய முடக்குறிச்சியில பேசினாலும் வரும். ஆனாலும் அந்த மண்ணில் போய் நம்மை குறை சொல்வதுதான் தவறு என்றுதான் கேள்வி வைக்கப்படுகிறது. எங்க சொன்னாலும் வரும், இங்க ரைட், நமக்கு ரைட் இருக்கு. சகோதரர் பாலச்சந்தர் ஐயா சொன்னாரு, இது ரியாக்ஷன் தான். ஆக்ஷன் பண்ணது 10 ஆண்டுகளாக கனடாவில் எவ்வளவு இந்தியர்கள் ஐரோப்பாவில் போய் எத்தனை முறை இந்தியாவை கேவலமா பிரதமர் இந்தியாவுடைய மக்களை பத்தி பேசினாலும், இந்தியாவுடைய முறைகளை பத்தி பேசினாலும் பல முறை தவறாக பேசியவர் பிரதமர். நிலைமை தான் நிச்சயம். பாரதிய ஜனதாவினுடைய சார்பில் 27 நிமிஷமா காத்திருக்கிறீங்க. உங்களுடைய பதில நான் எதிர்பார்க்கிறேன். சொல்லுங்க. இதுவரை குறுக்கிடாம இருந்ததுக்கே வாழ்த்தணும் அவரை. ஐயா சொல்லுங்க, ஐயா சொல்லுங்க. ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி எக்கோ அடிக்க கொஞ்சம் சொல்லி நீங்க பேசுங்க, சரி பண்ணிடுவாங்க. நீங்க பேசுங்க, எக்கோ அடிக்கிற சரி பண்ணிடுவாங்க. நீங்க பேசிட்டே இருங்க. ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி நிறுவனத்திற்கு என்னுடைய நெஞ்சுக்கு நெருக்கமான அண்ணன் சுபையான் அவர்களுக்கு, நீங்க அரசியல் மேடையில பேசல, விவாத களத்துல பேசிக்கிட்டு இருக்கீங்க. கொஞ்சம் இருங்க, கொஞ்சம் அனுமதிக்கல. நன்றி சொல்றதுக்கு கூட அனுமதிக்கலன்னா என்ன அர்த்தம்? எனக்கு எக்கோ அடிக்கி எனக்கு சரியா இல்ல. சரி பேசுங்க. அதாவது என்னுடைய சக பங்கேற்பாளர்கள் ஐயா
ஐயா பாலச்சந்திரன் அவர்களுக்கு, என்னுடைய அண்ணன் நித்யானந்தன் அவர்களுக்கு, இதயத்துல்லா அவர்களுக்கு, தொழில்நுட்ப கலைஞர்களுக்கு வணக்கம். சரி, அண்ணா கொஞ்சம் ரொம்ப எக்கோ அடிக்க பேச முடியல. சரி பண்ணுவாங்க. நீங்க பேசிக்கிட்டே இருங்க, நீங்க பேசிக்கிட்டே இருங்க. உங்க கருத்து தெளிவா இருக்கு, நீங்க பேசிக்கிட்டே இருங்க. அதாவது அண்ணன் இதயத்துல்லா அவர்கள் வந்து போற போக்குல என்னென்னவோ சொன்னாரு. இங்க சனாதானம் என்பதே இவர்களால் கட்டமைக்கப்பட்ட. சரி நீங்க இருங்க, சரி பண்ண செல்வன் சார், நீங்க ரெண்டாவது, நான் வர்றேன், நீங்க ரெண்டாவது இருங்க. பாலச்சந்திர சார், அது சரி பண்ண அப்புறம் நான் அண்ணன் செல்வத்திட்ட போறேன். இன்னைக்கு திரு மோகன் பகாவத் சில விஷயத்தை வைக்கிறார். லக்னோ, அதாவது மும்பையில் அவருடைய அந்த குறைகளை தற்போது வேறு வகையாக, இப்போ நான் இந்த ராகுல் காந்தி பிரச்சாரத்துக்கு இதெல்லாம் மையப்படுத்த வேண்டியிருக்கு ஆல் இண்டியா லெவலில். தற்போது பிரச்சாரம் இந்தியாவுக்கு எதிராக இருக்கின்றது. பொருளாதாரம், ஆன்மீகம் மற்றும் அரசியல் ரீதியில் நம்மை சீரழிப்பதற்கு மிகப்பெரிய சதி நடப்பதாக திரு மோகன் பகாவத் குற்றச்சாட்டுகிறார். இந்தியாவின் முன்னேற்றத்தை சில சக்திகள் தடை ஏற்படுத்துகிறது. இது சர்வதேசத்தில் நம் எழுச்சி கண்டு அவர்கள் பயப்படுகிறார்கள். இதில் ஒரு பார்த்து சொல்றது, ஆன்மீகத்தையும் இந்திய பொருளாதாரத்தையும் தடுப்பதற்கு மாபெரும் கான்ஸ்பிரசி அப்படிங்கிறத திரு பகாவத் நேற்றைய முன்தினம் பேசியிருக்கிறார். பாலச்சந்தர் சார், இந்த கருத்தியல் விஷயங்கள் தற்போது ரொம்ப அதிகமாகவே பேசப்படுகிறது, சொல்லுங்க சார். கருத்தியல்கள் இப்பொழுது கூர்மையாக்கப்படுகின்றன. இப்ப இவங்க காங்கிரஸ் ஆட்சியில வந்து எந்த ஒரு ஆட்சியுமே வந்து கோல்டன் பீரியட் இல்லை. எல்லா ஆட்சியிலையும் வந்து குறைகள் இருக்கும், நிறைகள் இருக்கும். ஆனா காங்கிரஸுடைய அடிப்படை கொள்கை மதச்சார்பின்மைன்னு இருந்தது. அதை யாராலையும் மறுக்க முடியாது. காங்கிரஸ்குள்ள சில பேர் அதுக்கு விரோதமா இருந்திருக்கலாம். இப்ப திமுகவுக்குள்ளேயே வந்து அவங்களுடைய கொள்கைகளுக்கு விரோதமா சில பேர் இருக்கலாம். ஆனால் கட்சியுடைய கொள்கை என்னன்னு சொல்லி பார்க்கணும். அந்த கட்சியுடைய கொள்கையிலிருந்து காங்கிரஸ் வந்து பின்வாங்கவே இல்லை. தன்னுடைய மதச்சார்பின்மை கொள்கைங்கிறது வந்து இவங்ககிட்ட வந்து பாஜக வந்து கிடையாது. இவங்க வந்து அந்த செக்யூலர்ங்கிற போர்ஷனே கான்ஸ்டியூஷன்ல இருந்து எடுத்துடணும், பிரையாம்பிள் இருந்து எடுத்துடணும்னு சொல்லி பாடுபட்டு இருக்கவங்க. அடுத்து ஆர்எஸ்எஸ் வந்து இந்திய சுதந்திரத்தை கொண்டாடினது கிடையாது. ஆர்எஸ்எஸ் வந்து இந்த உருவாக்கப்பட்ட அம்பேத்கர் பாடுபட்டு உழைத்து உருவாக்கிய இந்த அரசியலமைப்பு சட்டத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் கிடையாது. இதெல்லாம் உண்மை. இன்னைக்கு பதவிக்கு வந்துட்டாங்க. அப்ப இது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் மேல இது பண்ணி பிரமாணம் பண்ணி பதவிக்கு வந்திருக்கும் போது அந்த அரசியல் சட்டத்தை மதிப்பதாக சொல்ல வேண்டிய நிர்பந்தம் அவர்களுக்கு இருக்கிறது. சந்தர்ப்பம் கிடைத்தால் இந்த அரசியல் சட்டத்தை மாற்றுவதற்கு தயங்க மாட்டார்கள் அப்படிங்கிறதா உண்மை. அதனாலதான் இந்த கருத்தியல் யுத்தம் இன்னைக்கு நடக்குது. நமக்கு வேண்டியது ஈக்குவாலிட்டியா இன் வேர்ட் அண்ட் ஸ்பிரிட், அல்லது ஈக்குவாலிட்டி வாயளவில் மட்டும்தான். கூட்டத்தில் கூடி நின்று கூடி பிதற்றல் இன்றி நாட்டத்தில் கொள்ளாரடி கிளியே நாளில் மறப்பாரடின்னு பாரதி சொன்னாரே, அப்படிப்பட்ட ஒரு பேச்சுக்கள் தான் இன்று நடைபெறுகின்றனவா அப்படிங்கிறத பார்க்க வேண்டியது. ஆன்மீகம்னு சொன்னார் திரு பகாவத் அவர்கள். இப்ப ஆன்மீகம் சமயத்திற்கு கீழே உள்ளது அல்ல. மனிதநேயம், பிரபஞ்ச நேயம் போன்றவை ஆன்மீகத்தின் கருத்துக்கள். ஒரு ஆன்மீகத்தை ஒரு சமயம் சொல்லலாம், நாங்கள் ஆன்மீக கருத்துக்களை பின்பற்றுகிறோம் என்று சொல்லிக் கொள்ளலாம். ஆனால் சமயத்திற்கு கீழ்ப்பட்டது அல்ல ஆன்மீகம். நாங்கள் ஆன்மீகவாதிகள் என்று சொன்னால், இந்தியாவின் ஆன்மீகத்தை எதிர்த்து ஒரு யுத்தம் நடக்கிறது என்று சொன்னால், ஆன்மீகம் என்று அவர்கள் எதை குறிப்பிடுகின்றார்கள்? சனாதனத்தையா அல்லது வேறு ஏதாவதையா? அதை அவர்கள் தெளிவுபடுத்த வேண்டும். சரி, தொடர் செல்வம் சார், நீங்க தொடருங்க. அதாவது ஐயா பாலச்சந்திரன் ஐயா அவர்கள் வந்து முதல்ல சொல்லும் போது ஏகலைவனை பத்தி சொன்னாங்க. அதுல ஏகலைவன் கட்டை வரலை கேட்க வேண்டிய அவசியம் துரோணருக்கு ஏன் ஏற்பட்டதுன்னு சொன்னா, ஒரு குருகுலத்துல பொய் சொல்லி கல்வி கற்க கூடாது என்பது விதி. குருகுலத்துல படிக்கிறவங்க பொய் சொல்லக்கூடாது. அதுல இன்னொரு விஷயம் என்ன கேட்டீங்கன்னா, அண்ணா நான் உங்கள்ட்ட குறிக்கடல, நீங்க என்ன குறிக்க சொல்லுங்க. அது போக இன்னொரு விஷயம்னா, மதசார்பின்மை இங்க நம்மகிட்ட வந்து ஒன்னும் பெரிய மதம் முதல்ல கிடையாது. நீங்க மரியாதைக்குரிய அண்ணன் சுபையான் அவர்களுக்கு தெரியும், நம்ம தெற்கு சீமையில நாம வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் அண்ணன் தம்பியாக மாமன் மச்சானாகத்தான் இருக்கிறோமே தவிர இங்க யாரும் வந்து மதத்தால வந்து பிரிவினையாக யாரும் இல்ல. நீங்க ஐயப்பனுக்கு வந்து ஐயப்ப சாமியை கும்பிட போகிறவங்க முதல்ல பாபரை கும்பிட்டுட்டு தான் ஐயப்பனே போவாங்க. பாபர் என்கிற இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்த அவரை வழிபட்டு விட்டு தான் ஐயப்பனே வழிபட போவாங்க. போக செல்வம் சார், தமிழ்நாட்டில் நீங்கள் சொல்வது ஏற்புடையது. வட இந்தியாவிலே மாட்டிறைச்சி சாப்பிட்டதாக சிறுபான்மை சமூகத்தை சார்ந்தவர்கள் படுகொலை செய்யப்படுகிறார்கள்.
அதே சமயம் ஹரியானாவுடைய முதல்வரிடத்திலே கேட்கின்றார்கள், இப்படி படுகொலை செய்கிறீர்களே என்று கேட்டால் அதற்கு முதல்வர் சொல்கிறார், மாப் லிஞ்சிங் தடுக்க முடியாது, அது மக்களின் உணர்வுகள் என்று அரசியலமைப்பு சட்டத்தில் சாவரின் கண்ட்ரியில் ஓத் என்று சொல்லக்கூடிய சட்டத்தில் சத்தியம் செய்திருக்கிற ஒரு சிஎம் சொல்வதா? அப்ப இதை பத்தி கேள்வி கேட்டுத்தானே ஆக வேண்டும். ஆனா இப்போ என்ன கேட்டீங்கன்னா, நான் அந்த அத கொஞ்சம் தயவு செய்து ஒண்ணு கேளுங்க. நான் அதையெல்லாம் நியாயப்படுத்தி ஒன்று ரெண்டு தவறுகள் ஐயா பாலச்சந்திரன் அவர்கள் அருமையா சொன்னாங்க. காங்கிரஸ் வந்து அங்கேயும் தவறுகள் காங்கிரஸிலும் இருந்திருக்கிறது என்பதை ஐயா சொன்னாங்க. நான் இன்னொன்னு என்ன சொன்னா, கண்ணப்ப நாயனார் புராணத்துல பாத்தீங்கன்னா கூட ஒரு வேட்டுவர் குலத்திலே பிறந்த கண்ணப்பன் வந்து அவர் வந்து சிவபெருமான் மேல இருக்கிற பக்தியின் காரணமாகத்தான் அவர் வந்து மாட்டு இறைச்சியை அவர் வந்து அதாவது வனவிலங்கு இறைச்சியை வைத்து கும்பிடுகிறார். அப்போ வந்து அவரை சோதிப்பதற்காக ஆண்டவனே கூட கண்ணுல வந்து ரத்த ஒரே ஒரு நிமிஷம் முடிச்சிடுறேன். அதுல அதை வந்து கடைசியில வந்து அவருடைய கண்ணையே பிடுங்கி அந்த ஆண்டவருடைய கண்ணில் இருந்து வந்த ரத்தத்தை போக்குவதற்கு இவருடைய கண்ணையே அப்புகிறார். நான் சுருக்கமா முடிக்கிறதுக்காக சொல்றேன். கண்ணை அப்பியதனால் தின்னப்பன் கண்ணப்பன் ஆனார் அப்படிங்கிறதா வரலாறு. அதாவது கைலையங்கிரில இருக்கிற சிவபெருமானுக்கு காட்டிலே கிடைத்த கண்ணப்பனை போல என்று நாம் சொல்லுவது உண்டு. ஐயா நான் சொல்லி முடிச்சிடறேன் ஐயா, ஒரே ஒரு நிமிஷம் ஐயா. அதான் ஒண்ணு. அது போக இப்போ ராகுல் காந்தி அவர்கள் இப்ப சர்ச்சை இப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா, ராகுல் காந்தி அமெரிக்காவில் போய் பேசுறாரு. அங்க போய் பேசும்போது ராகுல் காந்தி ஒரு சாதாரணமானவர் இல்லை. இந்தியாவினுடைய அங்கீகரிக்கப்பட்ட எதிர்க்கட்சியினுடைய தலைவர். அது மாத்திரமல்ல, பண்டித நேருவினுடைய வழியில் வந்தவர், நேருவினுடைய பேரனுடைய மகன், நேருவினுடைய மகள் மரியாதைக்குரிய அம்மையார் இந்திரா காந்தியினுடைய பேரன். அதனால நான் என்ன சொல்றேன்னு கேட்டா, ராகுல் காந்தி அவர்கள் அங்க அந்நிய மண்ணில் போய் பேசுகிற பொழுது நம்முடைய நாட்டை சிறுமைப்படுத்துகிற மாதிரி பேசக்கூடாதுங்கிறது தான் பொதுவானது. நான் என்ன கேட்டேங்கன்னா, இந்தியாவிலே எனக்கான இணைப்பு துண்டிக்கப்பட்டிருக்குங்காரு. இவர் பாரத் ஜோடோ யாத்திரை போகும்போது யார் தடுத்தா? நியாய யாத்திரா, பாரத் ஜோடோ நியாய யாத்திரா போகும்போது யாரா தடுத்தாங்களா? இவர் மக்களை சந்திக்க கூடாது யாரு எதுவும் செஞ்சாங்களா? ஒண்ணு செய்யல. நாடாளுமன்றத்தில் இவர் பேசுறதுக்கு உரிமை மறுக்கப்படுதுன்னு சொல்றாங்க. நாடாளுமன்றத்தில் இவர் பேசுகிற பொழுது எப்போதாவது உரிமை மறுக்கப்பட்டிருக்கிறதா? அவர் கிடையாது. நான் என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, காங்கிரஸ் கட்சி 60 ஆண்டு காலம் இந்தியாவிலே ஆட்சி அதிகாரத்தில் இருந்த காங்கிரஸ் கட்சியால் பாரதிய ஜனதா கட்சியினுடைய எழுச்சியை பொறுத்து கொள்ள முடியல. ஏன்னு கேட்டீங்கன்னா, 60 ஆண்டு காலமாக ஆட்சி அதிகாரத்தில் இருந்த காங்கிரஸ் கட்சி இப்போ ஒரு 17 ஆண்டு காலம், அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் ஒரு 5 ஆண்டு காலம், இப்பொழுது தொடர்ந்து 3வது முறையாக பண்டித நேருவிற்கு பிறகு 3வது முறையாக மரியாதைக்குரிய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பிரதமராக வந்திருக்கிறார். அதை இவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியல. நான் இன்னும் என்ன சொல்றேன் கேட்டீங்கன்னா, நீங்க கேட்டா சிறுபான்மை அரசு தானே சொல்லுவீங்க. சிறுபான்மை பெரும்பான்மை அப்படிங்கிறது இல்ல. நாங்க 240 இடங்களில் வெற்றி பெற்று நாங்கள் எங்களை நம்புகிறவர்களோடு இணைந்து நாங்கள் ஆட்சி அதிகாரத்தில் பிரதமர் நரேந்திர மோடி இருக்கிறார். இன்னைக்கு காங்கிரஸ் கட்சி 199 இடத்தை தாண்டல. அதனால நான் என்ன சொல்றேன்னு கேட்டா, நம்முடைய நாட்டை ஒரு சின்ன உதாரணத்தோட முடிச்சிடுறேன். ஜெயவர்தனா ஒரு முறை பெங்களூருக்கு வந்திருக்கும் போது, பெங்களூர்ல வந்து ஏதோ ஒரு இந்திய அரசு விழாவில் வந்திருக்கும் போது தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக இருந்த மரியாதைக்குரிய மக்கள் திலகம் எம்ஜிஆரை மிக தரக்குறைவாக பேசுகிற பொழுது, அன்றைக்கு நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினராக இருந்த திமுகவில் மாநிலங்களவை உறுப்பினராக இருந்த அண்ணாச்சி வைகோ அவர்கள் மிக கடுமையாக, ஒரு வெளிநாட்டு அதிபர் இங்க வந்தா போடுற சோத்தை சாப்பிட்டுட்டு போயிடணும், எங்க நாட்டினுடைய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரை பேசுவதற்கு இவர் யார் என்று கேட்ட நாடு இது. அதனால நான் எதுக்காக சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, நாம இங்க 1000 கருத்து மோதல்கள் நமக்குள்ள, கொள்கை மோதல்கள் கூட இருந்துட்டு போட்டோம். ஆனா நீங்க வெளிநாட்டுல போகும்போது நம்முடைய மாண்பை, இந்தியாவினுடைய தரத்தை குறைக்கிற அளவிற்கு பேசி இருக்க கூடாது. ராகுல் காந்தியுடைய பேச்சு ஒரு முதிர்ச்சியான பேச்சாக கருத முடியவில்லை. ரொம்ப மகிழ்ச்சி. கண்ணப்பரை பத்தி பேசினார். நல்லவேளை அருமையான ஒரு கேள்வி நீங்க கேட்டீங்க. இந்த மாட்டுக்கறி விஷயத்துல லிஞ்சிங் இதெல்லாம் இவ்வளவு பெரிய தப்பு நடக்குதுன்னு கேட்டீங்க. அதுக்கு அவர் அந்த பதில் வந்து அவர் ஒரு ஒப்புதல் வாக்குமூலம் கொடுக்கல. அவர் தான் ஒத்துக்கிறாரு. கண்ணப்பர் சிவபெருமான் முதல் கண்ணை அப்புன பிறகு
சிவபெருமன் அதாவது லிங்கத்துக்கு 2வது கண்ணையும் அப்போ போறாரு. அதை தடுத்து ஆட்கொண்டார் சிவபெருமான். எத்தனையோ நாயன்மார்களை 50 வருஷம் 40 வருஷம் ஆட்கொண்ட அந்த சிவபெருமான் கண்ணப்பரை உடனடியாக ஆட்கொண்டது மட்டுமல்ல, நாயன்மார்களில் ஒரு வேட்டுவ குலத்தை சார்ந்த ஒரு பழங்குடியினத்தை சார்ந்தவரை தன்னாவராக ஆக்கியது மாதிரி இந்தியாவில் இருக்கக்கூடிய பழங்குடியினர்களுக்கு கல்வி உதவி தொகையை மறுப்பது ஏன் என்று தான் நாங்கள் பிரதமரை கேட்கிறோம். அதைத்தான் ராகுல் காந்தி கேட்டாரு. அதுக்கு நீங்க அடையாள அரசியல் ஒருத்தரை வச்சுக்கிட்டு ஜார்க்கண்ட்ல அவங்க நிலத்தை பூரா பழங்குடி மக்களுடைய நிலத்தை பூரா அம்பானிக்கும் அதானிக்கும் கார்பரேட்டுக்கு கொடுக்குறீங்க. ஒரு பேருக்கு ஒரு ஜார்க்கண்டுக்காரரை ஒரு பெண்ணை வச்சுக்கிட்டு நீங்க பெண்களுடைய இடஒதுக்கீட தள்ளி போடுறீங்க. இதைத்தான் நாங்க சொல்றோம், இதைத்தான் நாங்க மீண்டும் சொல்றோம். நேத்து என்ன தெரியுமா நடந்திருக்கு? நிதி அமைச்சகத்துல ராகுல் காந்தி பேசியதுனால இன்னைக்கு பத்திரிகையில வந்திருக்கு. கொஞ்சம் கொடுங்க. அதாவது ஒரு பழங்குடி இனத்தை சார்ந்தவரை நிதித்துறை செயலாளராக முதல்ல இப்பதான் போட்டிருக்காங்க. ஏன்? ராகுல் காந்தி கேள்வி கேட்டதுனால. அது மட்டுமல்ல, ராகுல் காந்தி இந்த மருத்துவ காப்பீடு இருக்கு பார்த்தீங்களா, முதியோர்களுக்கு பிரீமியம் தொகைக்கு அதுக்கு போய் ஜிஎஸ்டி போடலாமான்னு கேட்டாங்க. அதனால இன்னைக்கு அதை கன்சிடர் பண்றாங்க. அது மட்டுமல்ல, ஆராய்ச்சித்துறை பல்கலைக்கழகம் அரசு ஆராய்ச்சித்துறைக்கு அதுக்கு ஜிஎஸ்டி போட்டாங்க. இதையெல்லாம் ராகுல் காந்தி கேட்டதுனால, எதிர்க்கட்சிகள் கேட்டதுனால இன்னைக்கு இந்த 10 ஆண்டுகளாக எதேச்சாதிகார ஆட்சி நடத்தினவங்க இன்னைக்கு தங்கள் குணத்தை மாத்திக்கிட்டு 12% 5% ஆக்கியிருக்காங்க புற்றுநோய் மருந்த. ஏன்? கேள்வி கேட்டதுனால. ஆக அவர் தான் ராகுல் காந்தி அமெரிக்காவில் போய் என்ன சொல்றாருன்னா, நாங்கள் பார்லிமெண்ட்ல மட்டும்தான் பேச முடியுதுங்கிற விஷயத்தை சொல்லும்போது அதே அங்கே இந்திய மக்கள்கிட்ட தான் அவர் பேசுறாரு. அதனால ராகுல் காந்தி சொன்னது இந்த கண்ணப்பர் கதையா இருக்கட்டும், கர்ணன் கதையா இருக்கட்டும், அதே மாதிரி வேகலைவன் கதையா இருக்கட்டும், இதுக்கு எதிராக ஒரு இந்து மதத்துக்கு, இந்து மதத்து புராணத்துக்கு எதிராக பிரதமர் மோடியும் பாஜகவும் இருக்கிறது. பெண்களுக்கு மடமை செய்வது எவ்வளவு பெரிய மோசமான மேட்டர். இன்னைக்கு வரையும் நூற்றுக்கணக்கான கற்பழிப்பு கோயில் ஆலயத்துல வச்சு காஷ்மீர்ல கற்பழித்த பாஜக எம்எல்ஏக்கள் அமைச்சர்கள் ஆதரவா வர்றாங்க. நாங்க என்ன சொல்றோம்? கற்பழிப்பு எல்லா காலத்திலும் இருக்கு. ஏன் பாஜக அவர்களை பாதுகாக்குது? ஏன் எம்எல்ஏ உண்ணாவுல எம்எல்ஏ பாதுகாக்குது, எம்பிக்களை பாதுகாக்குது? இன்னைக்கு ஏன் கற்பழிப்புல 1/3 எம்பிக்கள் பாஜகவா இருக்கிறாங்க? அதைத்தான் அவர் சொல்றாரு. மகளிருக்கு விரோதமாக இந்த அரசு இருக்குதுன்னு ராகுல் காந்தி சொல்றாரு. சார் சொல்லுங்க. பாலச்சந்திரன் சார் நீங்க சொல்லுங்க, அப்புறம் நம்ம பேசுவோம். அப்புறம் நமக்கு நேரம். செல்வன் சார், நான் உங்களுக்கு டைம் தரேன், ஃப்ரீயா டைம் இருக்கு. பாலச்சந்திரன் சார் சொல்ல முடியும். பாலச்சந்திரன் சார். திரு செல்வம் அவர்கள் நான் சொன்னதை தான் அவர் சொன்னது. நன்றி. அதாவது நம்முடைய புராணங்களாகட்டும் இதிகாசங்களாகட்டும் இதெல்லாம் என்ன சொல்லுதுன்னா, ஒரு தாழ்ந்த ஜாதியை சேர்ந்த ஒருத்தன் இருந்துட்டான்னா அவனுக்கு அவ்வளவு லேசா அங்கீகாரம் கிடைச்சிடாது. இப்போ ஒரு வேட்டுவ குலத்தை சேர்ந்த கண்ணப்பன் தன்னுடைய பக்தன் அப்படிங்கிறத கடவுள் நிரூபிக்கிறதுக்கு எதுக்கு அவன் கண்ணை போடுங்க சொல்லணும்? அவன் பக்தன் சொன்னவங்களை 4 அரை கணத்தில் அரைஞ்சு அவன் பக்தன்டா எனக்கு தெரியும், ஏன் பக்தனை பத்தி ஏன் சொல்லல? இதுதான் கேள்வி. அடிப்படை கேள்விங்கிறது இதுதான். அதுக்கப்புறம் திரு நித்யானந்தம் அவர்களும் சரி, திரு செல்வம் அவர்களும் சரி, திரும்ப என்ன சொல்றாங்க, வெளிநாட்டுல போய் இது மாதிரி ஒரு பேசலாமான்னு கேட்கிறாங்க. நானே சொன்னேன், அது மரபு மீறிய செயல்தான். ஆனால் அதற்கு என்ன காரணம்? ஏன் பிரதம மந்திரி வெளிநாட்டுல போய் உள்நாட்டு பிரச்சனை பத்தி பேசினாருங்கிறத பத்தி இவங்க 2 பேரும் ஏன் மௌனம் காக்குறாங்க? அவர் தான் இதை முதல்ல ஆரம்பிச்சு வச்சாருங்கிறத பத்தி இவங்க ஏன் மௌனம் காக்குறாங்க? அப்படிங்கறது முக்கியமான கேள்வி. அவ்வளவுதான். ஐயா, எந்த இடத்திலையும் நம்முடைய மாண்புமிகு பிரதம அமைச்சர் அவர்கள் இந்தியாவினுடைய தலைவர்களையோ இந்தியாவையோ தரக்குறைவாக, மரியாதை குறைவாக எந்த இடத்திலையும் பேசல. பொதுமையா நீங்க இந்தியாவில ஏதோ எமர்ஜென்சி இருக்கிற மாதிரி ராகுல் காந்தி பேசியிருக்காரு. நீங்க இந்தியாவில இன்னைக்கு எமர்ஜென்சி இருக்கா? 1975 இம் என்றால் சிறைவாசம், ஏன் என்றால் வனவாசம் இருந்தது. அந்த நிலையா இன்னைக்கு இருக்கு. கேள்விக்கு நான் பதில் சொல்றேன். ஒரு பட்டியல் இனத்தை சேர்ந்த பெண் ஒரு எம்எல்ஏ தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர் ஒருவரால் வன்புணர்வு செய்யப்பட்டார் அப்படின்னு அந்த பெண்ணுடைய தகப்பனார் போலீஸ் ஸ்டேஷன்ல எஃப்ஐஆர் கொடுத்தாரு.
அடுத்து பத்திரிகையில செய்தி வருது, அந்த யூபியில நடந்ததுன்னு பத்திரிகையில செய்தி வருது. அடுத்து அந்த எஃப்ஐஆர் கொடுத்த தகப்பனாரை விசாரணைக்கு வான்னு கூட்டிட்டு போய் அங்க போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு அடிச்சு கொண்டு போட்டாங்க அப்படின்னு சொல்லி செய்தி வருது. இது செய்தி பொய்யா இருந்ததுன்னா உத்தரப்பிரதேச முதல்வர் உடனடியாக இது பொய்ன்னு சொல்லணும். இன்னைக்கு வரைக்கும் மௌனம் காக்குறாங்க. பீஃப் எடுத்து செல்லும், மாட்டுக்கறி எடுத்து செல்கிறார் என்ற சந்தேகத்தின் பேரில் ஒரு அடித்து கொல்லப்படுகிறார், மௌனம் காக்குறாங்க. இதெல்லாம் எமர்ஜென்சியோட கொடுமையான விஷயம். சரி நித்யானந்தம், உங்களுடைய நிறைவு கருத்து. ரொம்ப பொறுமையா இருந்தீங்க, உங்களுக்கான நேரம். மொழிவாரி மாநிலம் பிரிப்பதற்கு ஆர்எஸ்எஸ் எதிர்ப்பு தெரிவித்தது என்ற கருத்து இங்கே வைக்கப்பட்டது. ஆர்எஸ்எஸ் மட்டுமல்ல, அம்பேத்கர் அவர்களும் எதிர்ப்பு தெரிவித்தார்கள். இது வரலாற்று உண்மை. ஆனால் அம்பேத்கர் அவர்கள் என்ன காரணம் சொல்லி அந்த மொழிவாரி மாநிலத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்று சொன்னால், இந்த நாடு மொழிவாரி மாநிலமாக பிரிக்கப்பட்டால் பிளந்து போகும், எனவே இந்த நாட்டை ஒற்றுமையாக இருப்பதற்கு ஏதேனும் ஒரு உபாயம் தேவை என்று சொல்லுகின்ற பொழுது, ஒரு மொழி இந்த நாட்டுக்கு இருந்தால் அந்த மொழி இந்த நாட்டு மக்களை இணைக்கும் அப்படின்னு அம்பேத்கர் சொல்லியிருக்காரு. ஒரு மொழி. ஆமாம், அது இந்தி அப்படின்னு முடிவெடுத்தாங்க. அப்புறம் எதுக்காக சொல்கிறேன்னா, இந்திக்கு ஆதரவாக பேசலை. ஆர்எஸ்எஸ் என்னமோ எதிர்த்த மாதிரி அதை வில்லனாக காட்டுறாங்களே, இவங்க தூக்கி பிடிக்கிற அம்பேத்கர் கூட அது சரியான கருத்துன்னு சொல்லியிருக்காரு. அப்போ அம்பேத்கர் தூக்கி பிடிக்க கூடாதுங்கிறீங்களோ? சரியான கருத்துன்னு சொல்லியிருக்காரு. அதே அந்த வார்த்தை சொல்றியா? அம்பேத்கர் எல்லாருக்கும் உரியவர் தானே. ஆமாம், இவங்க பிடிக்க வேண்டிய மனிதர் தானே. இவங்க தூக்கி பிடிக்கிற அம்பேத்கர் ஆர்எஸ்எஸ் சொன்னது சரின்னு சொல்லியிருக்காரு. அதுக்காக சொல்ல வந்தேன், புரியுதுங்களா? அதுக்கப்புறம் பெண்களை அடுப்புவதற்காக மட்டும்தான், சமையலுக்காக மட்டும்தான் ஸ்மிருதி இரானி, சுஷ்மா ஸ்வராஜ், நிர்மலா சீதாராமன், எல்லாரும், முர்மு, இன்னைக்கு இருக்கிற முர்மு அம்மா, முர்மு பிரசிடென்ட்டுங்க, அன்னபூர்ணா தேவி, சோபா கராஜிச்சே, ரேகா கால்சே மோகன்தாஸ், சாவித்ரி தாக்கூர், இவங்க எல்லாம் ஒரு கட்சி. சரி, அதை மட்டும் நிறுத்த. இங்க பாருங்க ஐயா, நிர்மலா பன்ஹர், அனுப்ரியா. நீங்க ரொம்ப தப்பு பண்றீங்க. இங்க இருக்கிற வானதி சீனிவாசனையா விட்டீங்க, இங்க இருக்கக்கூடிய டாக்டர் தமிழிசையா விட்டீங்க. நீங்க ஏன் அவசரப்படுறீங்க? இவர்கள் எல்லாம் மோடி அவர்களுடைய ஜெயலலிதா அம்மாவுமே தீவிரமான இந்து பக்தர். இருங்க நான் சொல்ல வர்ற விஷயமே வேறங்க. பெண்கள் விவகாரத்தில் பிரதமரான பிறகு இத்தனை பெண்கள் கேபினெட் அமைச்சர் வந்திருக்கிறார்கள். அடுப்பு ஊத சொல்லல, ஆட்சி செய்ய சொல்லிருக்காங்க, ஆளுமை காட்ட சொல்லிருக்காங்க. அது முக்கியம், அதை புரிஞ்சுக்கங்க. புரியுதுங்களா? ஒரு மாநிலத்தை, அதாவது தமிழிசை 2 மாநிலத்துக்கு, ஒரு யூனியன் டெரிட்டரிக்கும் போட்டாங்க, தெலுங்கானாக்கும் போட்டாங்க. ஆமா, அதனால ஏதோ நமக்கு தெரிஞ்ச மாதிரிலாம் நம்ம பேசிட்டு இருக்க கூடாது. காஷ்மீர்ல ஒரு பெண் கற்பழிக்கப்பட்டாலாம். எப்ப அது ஆசிஃபா மேட்ரு. எப்பனாலும் அது தப்பு தான். இல்ல இப்போ அது எப்ப? ஐயா நான் ஒண்ணே ஒன்னு கேட்றேன் உங்கள்ட்ட. நான் முடிச்சறேன். இல்ல நீங்க முடிங்க, உங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்றேன். அதுவும் கோயில்ல ஒரு நிமிஷம், ஒரு சுருக்கமான டைம்ல நேற்று பேசக்கூடிய நம்ம மோகன் பாகவத் ஒரு 3 விஷயத்தை சொல்லியிருக்கிறாரு. உண்மை, அந்த கருப்பொருளை சொல்றேன், கேபிட்டலைசேஷன், இரக்கம், அர்ப்பணிப்பு, இதுதான் எங்களுக்கு இருக்கணும். இதுல உண்மை சரி, அர்ப்பணிப்பு சரி. இந்த இரக்கம் இருக்குல்ல, ஆர்எஸ்எஸ் பற்றி அடிக்கடி பேசுகிறீங்களே, அப்போ ஆர்எஸ்எஸ் ஓப்பர் ஸ்டேட்மெண்ட் ஏன் சொல்லலை? ஐயா, தாழ்த்தப்பட்டவர்களும் சிறுபான்மையினர்களும் கிறிஸ்தவர்களும் ஏன்னா ஓபிசி மக்களும் மாட்டிறைச்சி சாப்பிட்டால் சாப்பிட்டு விடட்டு, அதற்காக இதே போன்று தாக்குதல் நடத்துவது, வீட்டை இடிப்பது, இது இரக்கம் அல்ல. சக உயிர்களை, சக மனிதர்களை சில சித்தாந்தம் மாறுவது, அவர்களை அடிப்பது. ஒரு நாளும் சட்டத்திற்கு மீறி எந்த ஆட்சியும் ஆர்எஸ்எஸ் வீட்டில் இருந்தார் என்று நீங்கள், நான் என்ன கேட்கிறேன், ஆர்எஸ்எஸ் ஆர்எஸ்எஸ் சொல்லல, சொல்ல வேண்டும் என்கின்றேன். யோகி அவர்கள் அவருடைய மாநிலத்திலே கூட சட்டவிரோதமாக எதையும் செய்யப்படவில்லை. ஐயா ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம், டிஆர்டி சேனல் துருக்கியிலிருந்து ஒரு 20 நிமிஷம் காணொளி மடைமாற்றம் செய்றீங்க. நான் முடிச்சிடறேன். மடைமாற்றம்லாம் செய்யாதீங்க. சொல்லுங்க பாருங்க, அதுக்கு தான் நான் சொன்னேன், பெண்களுக்கு எல்லா முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. நீங்க பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. மற்ற புராணங்கள்லாம் பேசினாங்கன்னா இன்றைக்கு என்னவோ அதை தான் பேச விரும்புகிறேன். சரி, புராணத்தை பற்றி எல்லாம் சொல்லலை. ஏன்னா அவைகளெல்லாம் இருக்கும், இல்லாமல் இருக்கு, நம்பிக்கை இருக்கும், நம்பிக்கை இல்லாமல் எல்லா மதத்திலையும் உண்டு. அது உங்களுடைய சௌரியம். நம்புறவனுக்கு உண்டு, இல்லாதவனுக்கு இல்லை. இதே மாதிரி இஸ்லாத்துலேயும் கிறிஸ்துவத்திலையும் எடுத்தீங்கன்னா சிலது நம்ப முடியாததும் இருக்கு. ஆனால் நம்பிக்கையின் அடிப்படையில் அந்த ஃபெய்த் என்று சொல்லுகிறோமே,
அதன் அடிப்படையில் கோடி சில நம்ப முடியாதுன்னு இல்ல, மதம் என்பதே நம்ப முடியாதுதான். கடவுளை கொண்டு எங்க இருந்து காட்டுவீங்க? ஆக இவை உலகம் முழுவதும் கோடிக்கணக்கான பேர் அதன் மீது மரியாதை வைத்திருக்கிறார்கள். பாயிண்ட்டுக்கு வா. அதற்கான மரியாதையை நாம் கொடுக்க வேண்டும். சரி. RSSல இஸ்லாமியர்களுக்கு என்று தனி பிரிவே இருக்கு. இருக்கட்டும், நான் இறக்கத்துக்கு தான் விளக்கம் கேட்டேன், RSS சொல்லல. அதாவது இந்த இறக்கம் என்ற வார்த்தைக்கு ஏன் சொல்லலன்னு கேட்டேன். RSSல சொல்லிக் கொடுப்பதும் பிஜேபியிலே சொல்ல நினைப்பதும் அதற்கான முயற்சிகள் செய்வதும் அன்பு, அறம், அகிம்சை, பண்பு, பரிவு, பாசம் இவைகள் எல்லாம் இருக்க வேண்டும் என்பதற்காக, குடும்ப சூழல் வேண்டும் என்பதற்காகத்தான் பாடுபட்டு கொண்டிருக்கிறது. சரி. எனவே RSSஐ குறை சொல்லவோ அதனால் வளர்க்கப்பட்ட பாஜகவை குறை சொல்வதற்கோ எவருக்குமே தகுதி கிடையாது. 65 ஆண்டுகளாக இந்த நாடு எப்படி இருக்கிறதோ அப்படிதான் சந்தம் சன்னமாக அதை மாற்றிக்கொண்டு வருகிறார்கள். ஒரே நாளிலே ரோம் வாஸ் நாட் பில்ட் இன் a single day. சரி. ஒரே நாளில் எல்லாமே செஞ்சிட முடியாது. சரி. அமெரிக்காவில் போய் கடந்த முறை போகும்போது எங்களுக்கு ஜனநாயகம் இல்லை, நீங்கள் தான் உதவி பண்ணணும் வந்து அப்படின்னு கேட்டார் ராகுல். யாரெல்லாம் கஷ்டப்பட்டு நம்ம விரட்டினோமோ அவங்கள மீண்டும் வாங்க உள்ள, எங்களுக்கு ஜனநாயகம் காப்பாற்றி கொடுங்க. வேற டாபிக் போகுது, நேரம் கரெக்டா நீங்க சொல்லிட்டீங்க. செல்வம் சார் ஒரு நிறைய கருத்து. செல்வம் சார் அதாவது வேற ஒண்ணுல, அதாவது ரஷ்யா, அதாவது உலக வல்லரசுகளில் 2 பெரிய நாடுகள் சொன்னா ஒண்ணு அமெரிக்கா, இன்னொன்னு ரஷ்யான்னு சொல்றோம். ரஷ்யாவுக்கு உக்ரைனுக்கு நடக்கக்கூடிய போரை இன்றைக்கு நிறுத்துவதற்கான முயற்சி எடுக்கிற இடத்துல, நம்பகத்தன்மை இடத்துல, தகுதி வாய்ந்த இடத்துல இந்தியா இருக்கிறது. இந்திய பிரதமர், நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இருக்கிறார்கள் என்கிற பெருமை நமக்கு இருக்கிறது. உலக அரங்கில் இந்தியாவினுடைய மதிப்பு உச்சத்தில் இருக்கிறது. ஒரு செய்தியோட நான் நிறைவு செய்கிறேன். நாம மதசார்பற்ற நாடு, நமக்குள்ள சண்டை இல்ல, சச்சரவு இல்ல, தேவையில்லாம சனாதானம் சொல்ல வேண்டாம். இங்க நாம முத்தமிழ் முருகனுக்கு விழா எடுத்தாச்சு, அம்மனுக்கு விழா எடுக்க போறோம்னு அரசு, தமிழ்நாடு அரசு சொல்லிக்கிட்டு இருக்கு. அதனால எல்லாமே வளரட்டும். நீங்க கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிகள் நாயகத்தை பின்பற்றக்கூடிய மக்களும் இங்கே நிம்மதியாக இருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனா நாம ஒருவருக்கொருவர் சந்திக்கிற பொழுது இன்ஷா அல்லாஹ் என்கிறோம். இறைவன் நாடினால், இறைவன் விரும்பினால் என்று சொல்கிறோம். அதே போலவே இயேசு பெருமானை வழிபடக்கூடிய இயேசுவை, ஒரு செய்தி, இயேசுவை சிலுவையில் அறையும் போது எலோமி எலோமி லாவா சமஸ்கானி என்று சொன்னார். தேவனே தேவனே என்னை ஏன் கைவிட்டீர், இன்னது செய்கின்றோம் என்று அறியாமல் செய்ய பிழையை பொறுத்து சொன்னார். ஆக எல்லா மதங்களும் அறத்தை, தர்மத்தை போதிக்கிறது, நியாயத்தை போதிக்கிறது. பாரதிய ஜனதா கட்சியும் நியாயத்தை போதிக்கிறது. சார் என்ன சொல்ல வந்தீங்க சார்? சொல்ல வந்தீங்களா பாலச்சந்திர சார்? எதுவும் கருத்து உண்டா? ஆமா, 2 சுருக்கமா. நான் முதல்ல சொன்னேன், சனாதனம் வர்ணாசிர தர்மத்தை ஆதரிக்கிறதே இல்லைங்கிறதுக்கு எஸ் ஆர் நோ சொல்லுங்கன்னு. இது 7வது அல்லது 8வது டிவி உரையாடல். இது கேட்டிருக்கேன், அதுக்கு பதில் இந்த எஸ் ஆர் நோ பதில் வரல. ஒண்ணு, இந்திய நாட்டு பிரதமர் தான் முதல்ல இந்த மாதிரி நம்முடைய உள்நாட்டு பிரச்சனை பத்தி பேச ஆரம்பிச்சாரு அப்படின்னு ஆதாரத்தோடு சொன்னேன். அப்படி பேசவே இல்லை அப்படின்னு சொல்லி வழக்கறிஞர் செல்வம் சொல்றது எந்த ஆதாரத்தின் அடிப்படையிலுங்கிறது எனக்கு தெரியாது. அதுக்கப்புறம் தமிழ்நாட்டு மட்டுமே சொல்லி இந்தியா பூரா தமிழ்நாடு மாதிரி இருக்குன்னு சொல்றதுல அர்த்தம் இல்லை. இந்தியா புல்டோசர் இதை சட்டத்தின்படிதான் நடக்கிறார்கள் சொன்னாங்க. புல்டோசரை வச்சு வீட்டை இடிக்கிறது எந்த சட்டத்தின்படி நடக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டா நிச்சயமா நல்லா இருக்கும். அவ்வளவுதான், வேற ஒண்ணு. கிராமிய பொருளாதார வளர்ச்சியை பற்றி ஒரு குறிப்பிட்ட கோஷம் வைப்பது என்று சொன்னால் பி வோக்கல் ஃபார் லோக்கல் என்ற ஒரு ஸ்லோகத்தை கொடுத்தது நம்முடைய மோடி அவர்கள் தான். அதனால கிராம வளர்ச்சிக்கு உதவி செய்கிறது. 2வது ஒரே ஒரு விஷயம் நான் சொல்லத்துக்கு நீங்க இடம் கொடுக்க முடிச்சிடுறேன். ரஷ்யாவில் போய் வேலை வாய்ப்பு இருக்குன்னு ரஷ்யாவை புகழ்ந்து பேசுறாரு ராகுல் காந்தி. என்ன காரணம்? அங்க புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை சோனியா காந்தியும் ராகுல் காந்தியும் பண்ணாங்கன்னு இந்து பத்திரிகையில வந்தது. என்ன புரிந்துணர்வு ஒப்பந்தம் அது இந்து பத்திரிகையில வந்திருக்கே, ஏன் அதை ஆம் இல்லை என்று மறுக்கல? அதனால் இவர்கள் எப்போவுமே ரஷ்யாவுக்கு ஆதரவாக ரஷ்யாவோடு வியாபார தொடர் வைத்துக் கொண்டிருக்கக்கூடியவர்கள். சோனியா காந்தியும். அப்ப நம்ம $30 கம்மியா வாங்குறோமே இல்ல, இன்னைக்கு வேர்ல்ட்ல 60,000 நாம இன்னைக்கு நாம தான் இன்னைக்கு உலகத்துல அதிகமாக சைனாவும் இந்தியாவும் தான் இன்னைக்கு ரஷ்யாவின் கூட $36 பீப்பாய் குறைச்சிட்டு இருக்கோம். அரசுக்குங்க அது. அவன் அரசுக்கு தான். சோனியா காந்தி ராகுல் காந்தி அன்றைக்கு எந்த அரசு பொறுப்பும் கிடையாது. என்ன புரிந்துணர்வு ஒப்பந்தம் ரஷ்யாவோட அவங்க பிசினஸ் பண்ணாங்க, சொந்தத்துக்கு போட்டீங்க, சொந்த வியாபாரம் நடத்துறீங்க, கள்ள வியாபாரம். என்ன வியாபாரம்? என்ன வியாபாரம்? என்னன்னு சொல்லுங்க. என்ன வியாபாரம் நீங்க சொல்லுங்க.
இந்து பத்திரிகையில வந்தது, நீங்க தானே விளக்கணும். ஒயிட் பேப்பர் கொடுங்க. ஏன் என்ன சந்திச்சீங்க, என்ன எம்ஓயு போட்டீங்க? சார் நேரம் முடிஞ்சது. இல்ல நம்ம இதே சார் என்ன வியாபாரம்னு அடுத்த ட்ரிப் சொல்லுங்க. இப்ப டைம் இல்ல. இல்ல நான் சொல்றது ஒரே ஒரு வரிதான். சாரி, பாஜகக்காரர்கள் படிப்பது ராமாயணம், இடிப்பது பெருமாள் கோயில் அதெல்லாம் மாதிரி சொல்லியாச்சு. பேசுவது வந்து இந்த சார், மாதிரி அதாவது ஒரு சின்ன விஷயம் சொல்றேன். சார். குகனோடு ஐவரானும் சார். குன்று சோழ்வான் மகனோடு அறுவரானும் ரைட். எம்முலை ஐயா அதெல்லாம் 100 ரைட். நின்னோட அப்புறம் பேசுவோம். சொன்னாங்க இல்லையா? அப்புறம் பேசுவோம். அந்த நேயர்களே. வேட்டுவ குலத்தை ராமாயணம் ரைட். மதிச்சிச்சு, ரைட். ராமன் மதிச்சாரு. ரைட். பாஜக மதிக்கல, நேயர்களே. தாழ்த்தப்பட்டவர்களே இன்றைக்கு நம்ம மதிக்கல, சிறுபான்மையே மதிக்கல, சரி. ஓபிசியே ரைட், மதிக்கல. ரைட், இதுதான் ரைட். உண்மை. பெண்களையும் மதிக்கணும். நாம் இன்றைக்கு பேசக்கூடிய தலைப்பு ஒரு சுவாரஸ்யமாக இருந்தது. மக்களின் பார்வைக்கு உங்களுடைய முடிவுகளை விட்டுறோம். இந்திய ஆட்சிப்பணியுடைய ஓய்வுபட்ட ஐஏஎஸ் பாலச்சந்திரன் அவர்கள், நித்யானந்தம் ஐயா அவர்கள், காங்கிரஸ் கட்சியினுடைய இதயத்துல்லா, வழக்கறிஞர் செல்வம், உங்கள் அனைவருக்கான உளப்பூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் மற்றொரு களத்தில் நான் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்கள் அனைவரிடமிருந்தும் நான் உங்கள் சுஃபியான். நன்றி. மீண்டும் சந்திப்போம்.